கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, மறுபடியுமாக மகிமையின் நம்பிக்கை என்ற இந்த ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இன்றைய நாளிலும் பைபிளும் குறளும் ஒப்பாய்வு என்கிற தலைப்பின் கீழ் ஒரு குறளை எடுத்து நாம் ஒப்பாய்வு செய்ய இருக்கிறோம். இன்றைக்கு நாம் ஒப்பாய்வு செய்ய இருக்கிற குறள் அதிகாரம் 6, குறள் 56. தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலாள் பெண். தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலாள் பெண். தற்காத்து தமது கற்பு நெறியை காத்து, தற்கொண்டான் தன்னை ஆட்கொண்ட மணவாளன், பேணி பணிவிடை செய்து, தகை சார்ந்த மாண்புக்குரிய சொற்காத்து சொல்லை காத்து, சோர்விலாள் சோர்வு இல்லாமல் பெண் மணவாட்டி. பொருள்: தமது கற்பு எனும் ஒழுக்க நெறியை காத்து தம்மை ஆட்கொண்ட மணவாளனுக்கு ஏற்ற பணிவிடைகளை செய்து, மேன்மை பொருந்திய சத்திய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சத்திய வசனத்தை காத்து, சோர்வடையாமல் சாட்சி வாழ்க்கை வாழ்பவளே மணவாட்டி. இந்த பொருள் சம்பந்தப்பட்ட சில வசனங்களை நாம் பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 29வது வசனம். மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூரணம் ஆயிற்று. மணவாட்டியை உடையவனே மணவாளன். இங்கு மணவாளன் என்பது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும், மணவாட்டி என்பது அவரால் ஏற்படுத்தப்பட்டு அவருடைய வருகைக்காக காத்திருக்கிற சபையையும் குறிப்பிடுகிறது. யோவான் 8ஆம் அதிகாரம் 31வது வசனம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள். இந்த குறளிலே சொற்காத்து என்கிற ஒரு வார்த்தை வருகிறது. இந்த சொற்காத்து என்கிறது கர்த்தருடைய வசனத்தை குறிக்கிறது. கர்த்தருடைய வசனத்தை காத்து நடக்கிற மணவாட்டி. சங்கீதம் 119:1 கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள், மணவாளனுடைய சொல்லை காத்து நடக்கிறவர்கள். அடுத்தபடியாக யோவான் 8ஆம் அதிகாரம் 47வது வசனம். தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான், நீங்களும் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவிகொடாமல் இருக்கிறீர்கள் என்றார். தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு, அவருடைய வார்த்தைகளுக்கு, அவருடைய சொற்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனால் உண்டானவன் யார்? அந்த தேவனால் உண்டானவன் தான் மணவாட்டி. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 27வது வசனம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. என் ஆடுகள், என்னால் ரட்சிக்கப்பட்ட சபை, என்னை பின்பற்றுகிறவர்கள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறார்கள். இப்படி அநேக வசனங்கள் உண்டு. நான் ஒரு சில வசனங்களை மாத்திரம் நான் குறிப்பிடுகிறேன். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும்
எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இது தன்னை ஆட்கொண்ட மணவாளனுக்கு தொண்டு செய்தல், சோர்வில்லாமல் அவருடைய சொல்லை காத்து அவருக்கு சாட்சி கொடுத்தல். அதுதான் இந்த வசனம். இப்படி அநேக காரியங்களை சொல்லலாம். தற்காத்து தன்னுடைய கற்பு நெறியை காத்துக் கொள்ளுகிறவள், சாட்சியான வாழ்க்கை வாழுகிறவர்கள், தேவனுக்கு பிரியமாக தன்னை ஆட்கொண்ட மணவாளனையே மணவாளனாக தன்னுடைய இருதயத்திலே பூஜித்து நடக்கிறவர்கள், அவர்கள்தான் தன்னை காத்து கற்பு நெறி கொண்டவர்கள். தன்னை ஆட்கொண்ட மணவாளனுக்கு பணிவிடை செய்து அவருடைய சொல்லை காத்து சோர்வில்லாமல் அவருக்கு சாட்சியாக ஜீவித்து அவருக்கு சாட்சி கொடுத்து வாழ்கிறவள்தான் பெண், அதாவது மணவாட்டி. ஆகவே இந்த குறளுக்கும் இந்த கர்த்தருடைய வசனத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.